தளபதி விஜய் ஜனநாயகம் ஆடியோ லான்ச்ல மரண மாஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. வேற லெவல்ல தளபதி விஜயோட ஸ்பீச் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது. அவரு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது தளபதி விஜய் ஸ்டேஜுக்கு வந்த உடனே, ஐயா ராசா செல்லங்களா யாரா நீங்களாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவரோட ஸ்பீச்சே ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு அப்புறமா மலேசியால தான் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். மலேசியாவில் நம்ம நண்பர் அஜித் பில்லா படம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட படங்கள் காவலன் அண்ட் குருவி படமும் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுனா தேட்டரில் வந்து நிற்கிறீங்க, அதுக்காக அடுத்த 30-33 வருஷம் உங்களுக்காக வந்து நிற்க போகிறேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அண்ட் கான்சர்ட் நடக்கிறது பெருமையாக இருக்குது. நம்ம நண்பிகள் எல்லாருக்கும் நன்றி. நான் 30 வருஷம் என்னோட சினிமா கெரியரில் நிறைய இன்சல்ட்டை வந்து சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த 30 வருஷமும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேன்ஸ் தான் வந்து எனக்கு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் நிச்சயமாக திருப்பி ஏதாவது செய்வேன். இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போகிறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு போகிறவன். லைஃப்பில் முன்னேறணும்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ட்ராங்கான எதிரிகள் இருக்கணும். சும்மா வரவங்க போகிறவங்கலாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? விஜய் என்ன தனியாக வருவாரா இல்லை அலையன்ஸாக வருவாரான்னு ஒரு பேச்சு. நம்ம எப்போங்க தனியாக இருந்திருக்கோம்? 30 வருஷமாக உங்கள் கூட தானே இருக்கேன். அண்ட் சஸ்பென்ஸ் இருந்தால் தானே கிக் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனால் இப்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனிருத்துக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு புது பேர் MDS அப்படின்னு. அந்த பேரை வந்து அனிருத்துக்கு வைக்கிறேன், மியூசிக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு வந்து தளபதி விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி விஜய் தளபதி விஜயை பார்த்து சில விஷயங்கள் கேட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி ரொம்ப பேச மாட்டீங்க, ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓப்பனாக ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க. என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது தளபதி விஜய் என்ன சொன்னார்னா, வேற என்ன, கப்பு தான். நீங்கள் தானே போன ஆடியோ லான்ச்சில் கேட்டீங்க விஜய் அப்படின்னு வந்து தளபதி விஜய் மிர்ச்சி விஜயை பார்த்து கேட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் வித் தளபதி விஜய் அப்படின்னு விஜய் ரம்யா அண்ட் மிர்ச்சி விஜய் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு கேட்கும்போது தளபதி விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னார். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காட் அப்படின்னு சொன்னார். துரோகம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருந்தாரு. ஆள போகிறான் தமிழன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. தோல்வி அப்படின்ற கேள்வி தொடர் முயற்சி அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரம்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சினிமாவில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருனாலும் வர முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கேட்கும்போது தளபதி விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செய்யறதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் தேங்க்யூ மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனம் பாடி அவரோட ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.